வணக்கமே. இப்போ நம்ம குடியாத்தம் கங்கை அம்மன் சிரசு செய்கிற இடத்துல இருக்கோம். இவங்க இடத்தோட பேர் வந்து பிரம்மா வுட் கிரியேஷன்ஸ். நம்ம கூட செய்கிற சபதி தான் இருக்கார். அவர் பேர் மணிகண்டன். நீங்கள் எத்தனை வருஷமா சிரசு செய்கிறீங்க? இது வந்து 42 வருஷமா செய்துட்டு வரோம். எனக்கு முன்னாடி அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த தொழில் நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காகவே வந்துட்டு ஸ்பெஷலாக மகாபலிபுரம் சிற்பக்கலை கல்லூரியில் படிச்சுட்டு ஆகம விதிப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு கோர்ஸும் இருக்கு? ஆமாம், இந்தியாவிலே ஒரே காலேஜ் அது. அந்த கோர்ஸ்லாம் வந்துட்டு படிச்சுட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பிஎஃப்னு ஒரு ஸ்டடீஸ் அது. ஸோ அது படிச்சுட்டு அந்த ஒர்க்கை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிரசு வந்து என்ன மெட்டீரியல்ல செய்யுங்க? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு தான். வுட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் டோட்டலாகவே. வுட்டுக்கு மேலே இந்த கண்ணாடி அப்ளை பண்ணுறதுக்குலாம் சில மரத்துலேயே இருக்கிற மூலிகைகள்லாம் சிலதை ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் ஒரு 48 வகையான மரத்தில் இருக்கிற மூலிகைகள் எடுக்கிறோம். அதாவது பாதாம் பிசின், வேளங்கோந்து, இந்த மாதிரிலாம் பல மூலிகைகளை எடுத்து நம்ம பதம் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா இந்த ஒர்க்கை வந்து நம்ம செய்து முடிக்கிறோம். ஒரு சிரசு செஞ்சு முடிக்க எத்தனை காலம்? குறைஞ்சபட்சம் 1 மாதம் தேவை. இதே நம்ம வந்து கஸ்டமர் யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் தான் நமக்கு டைம் தேவைப்படும். உங்களுக்கு திருவிழா இருக்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஒரு ரீபெயிண்டிங் ஆகட்டும், இல்லை புதுசாக சிலை செய்யணுனாலுமே நமக்கு அந்த மாதிரி டைம் தேவைப்படும் 3 months. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அவங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதுக்காண்டி உங்க கூட வேற யாருன்னா கூட சேர்ந்து? எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா, நானும், தம்பி 3 பேர் தான் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை ஊருக்கு சிரசு செய்து தரீங்க? சுமார் ஒரு 40 ஒரு 50 ஊருக்கிட்ட நம்ம பண்ணி கொடுத்துட்ருப்போம். இந்த பக்கமாக கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த பெங்களூர், அந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கேஜிஎஃப், ஒசூர். இப்போது நேற்று திருவானந்த கோட்டை மாரியம்மன் அதுவும் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பழமேர் சைடு, சித்தூர் சைடு, குடியாத்தம், காஞ்சிபுரம் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பிஃபோரே வந்து நாங்கள் 3 months பிஃபோரே வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆமாம், இப்போது அவங்க ஊருக்கு புதுசாக செய்யணும்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம செய்ய போகிறோம்னாக்கா இப்போவே வந்துட்டு அதுக்குண்டான ப்ராசஸ் மூவ் பண்ணால் தான் நமக்கு அந்த ஸ்டேஜில் முடியும். இப்போ நம்ம இந்த சிரசு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த சிரசை அவங்க காலங்காலமாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த சிரசு செய்து கொடுத்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க வந்து பயன்படுத்தலாம். இப்போ ரீபெயிண்டிங் அந்த மாதிரி ரீபெயிண்டிங், அதாவது இப்போ இந்த இங்கேருந்து இந்த கண்ணாடி லேயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 வருஷம் நம்ம வந்துட்டு இதை பராமரிக்கலாம். அதிகபட்சமாக ஒரு 20 வருஷமா நம்ம இந்த கண்ணாடியில் இருக்கிற ரசம் போயிடுச்சுனாக்கா நம்ம இந்த வந்து ரீஒர்க் பண்ணி ஆகணும் கம்பல்சரியா. வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரியா வந்துட்டு ரீபெயிண்டிங்குமே பண்ணணும். கொண்டு வரணும். சில ஊர்ல வந்துட்டு வசதி வாய்ப்பு குறைவனால 2 வருஷத்துக்கு ஒரு முறை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்டிங் எடுத்துட்டு வரவங்க இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஒர்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒடுகுத்தூர் கங்கை அம்மன். இது வந்து பாத்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு அப்ளை பண்ணிருக்கோம். கோல்டு கோட்டிங், 24 கேரட் கோல்டு, பியூர் கோல்டு. அந்த ஷீட். ஆமா, கோல்டு ஷீட் அது. ஸோ இதை வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வாரண்டி கொடுக்குறோம். 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு ரீபெயிண்டிங் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பெயிண்டிங் அது வந்து 24 கேரட் கோல்டு. ஆமா, கோல்டு ஃபாயில். ஓகே, ஃபாயில். ஆமா, கோல்டு ஃபாயில். அது வந்து போட்டு இது அந்த மாதிரி சில்வர்ல எதனா? இல்லை, சில்வர்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இது இப்போ வந்து ஒடுக்குத்தூர்ல வந்து அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா? ஆமா, இவங்க வந்து பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க. என் அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல இருந்தே ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அப்பாவோட போயிடக்கூடாது அந்த ஒர்க்குன்றதுக்காக தான் நம்ம இதை எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னும் யங்ஸ்டர்ஸ்லாம் முன் வராங்களா இந்த மாதிரி கலையை கத்துக்கணும் அப்படின்னு? இல்லை, இது வரைக்கும் யாரும் வரலைங்க. எல்லாருமே வந்துட்டு இந்த இதுல வந்து வராங்க. வந்து ஒரு 1 or 2 days பார்த்தாலே போர் அடிக்குது, டைம் போக மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருக்காங்களே தவிர இது கற்றுக்கணுன்ற மாதிரி யாருமே வரல. அவங்க வந்தாலுமே வந்துட்டு இல்லை, ஆர்வம் இருக்கணும். முதல்ல டிராயிங்கில் ஆர்வம் இருக்கணும். டிராயிங்ஸ் எல்லாம் நம்ம நிறையா பண்ணி அதை வந்து டிராயிங்ஸில் கரெக்ஷன் பண்ணாலே நமக்கு வந்துட்டு அவுட்ஃபிட் நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு. இந்த சிலை வடிவமைக்கிறதுல எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டம்? இல்லை, டோட்டலாகவே கஷ்டம் சொல்லிட முடியாது. நம்ம வந்து ரசிச்சு பண்ணுறோம் ஒவ்வொரு ஒர்க்குமே. இது பார்த்தீங்கன்னா பல பேர் கையெழுத்து கும்பிட்ற ஒரு தெய்வம். ஸோ இதில் வந்துட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன்னும் போது எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல தான் நாங்கள் செய்கிறோமே தவிர இது நைட் அண்ட் டே செய்கிறோம். இதுக்கு எந்த ஒரு விதமான கஷ்டமும் கிடையாது. நாங்கள் ரொம்ப ரசித்து பண்ணிட்டு இருக்கோம். சிலை வடிவமைக்கிறதுக்கான முறை என்ன சொல்லுங்கள்? சிலை வடிவமைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஊருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு முறை இருக்குது. இப்போது ஒரு சின்ன வில்லேஜ்லேயும் பண்ணுறாங்க, பெரிய டவுன்லேயும் பண்ணுறாங்க, பெரிய சிட்டிலையும் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஊருங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வீடு இருக்குது,
எத்தனை குடும்பங்கள் இருக்குது, அடுத்த ஜென்ரேஷனில் டெவலப் ஆகுமா இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு நம்ம முன்னாடியே கணிச்சு இதில் ஆயாதி பார்த்து அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு அளவு முறைகளில் நம்ம செய்கிறோம். இப்போது காஞ்சிபுரம்ல சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 1.5 feet அதான் ஸ்டார்டிங் அவங்களுக்கு. 1.5 அடி. 1.5 அடி, அதாவது ஒரு முழம், அவ்வளோதான் அவங்களுக்கு ஸ்டார்டிங். அதுக்கு மேலேருந்து பண்ணிட்டு வராங்க. ஒரு 4.5 அடி வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே நம்ம இந்த குப்பம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா 5 feet வரைக்கும் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த அளவாச்சாரங்களை நம்ம வகுத்து நம்ம பண்ணுறோம். எவ்வளோ வெயிட் வரும்னு சொன்னீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 கிலோ. இதே வந்து அத்தி மரத்தில் பண்ணோம்னா அந்த கெப்பாசிட்டியில் வரும். இது இவங்க வந்து வேப்ப மரம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 kg வருவாங்க. இப்போ இவங்களுமே அத்தி மரம் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஈக்குவல் வெயிட், ஒரு 20 to 25 kg தான் இருப்பாங்களே அவங்க. இப்போ அவங்க பார்த்தோம்னா சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால சில பேர் வந்துட்டு என்னால் வெயிட் தூக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உள்ளே வந்து ஹாலோ வச்சு பண்ணி கொடுப்போம். 90% வந்து உள்ள ஹாலோ இல்லாமல் பிளாக்காக தான் நம்ம பண்ணுறது. இன்கேஸ் அவங்க கேட்குறவங்க பொறுத்து நம்ம அதை வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ அவங்க கேட்பாங்களே, எனக்கு இந்த மாதிரி வேப்ப மரத்தில் வேணும், அத்தி மரத்தில் வேணும் அவங்களுக்கு. ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் ஊரில் வந்து சாமி வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த மரத்தில் தான் செய்யணும்னு சொன்னாங்க அப்படின்னு சில பேர் இருக்காங்க. இல்லை எங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்கணும்னு சில பேர் இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் வெயிட் அதிகமாக ஏற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அதாவது நைட்டு ஒரு 12 o'clock அந்த மாதிரி எடுத்தாக்கா மறுநாள் நைட்டு 8 o'clockலாம் வரவங்க ஊர்லாம் கூட இருக்குது. அவ்வளோ நல்லா வெயிட்டாக கொடுங்க, நமக்கு வெயிட்டாக கொடுங்கன்னா வேப்ப மரத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த கடவுள் அனுகிரகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து வடிவமைக்கிறதுல எல்லா வுட்டுமே ஒரே மாதிரி வரும். ஆமாம், இப்போ எந்த வுட்டு எடுத்துக்கிட்டோம்னாலே நான் அந்த சிற்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ வாகன ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே அத்தி மரம் தான். மோஸ்ட்லி 99% அத்தி மரம் தான். கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் வேப்ப மரத்தை போட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கறது. இப்போ கங்கையம்மன் சிரசு இல்லாமல் வேற என்னென்னலாம்? இப்போ நம்ம வீடு முதல் கோவில் வரை அனைத்து விதமான மர வேலைகளும் நம்ம செய்து தரோம். அதாவது வீட்டு கோவிலுக்கு தேவையான கோவில் கதவுகள், மூலஸ்தான கதவுகள், ராஜகோபுர கதவுகள், அப்புறமா தேர், கொடிமரம், வாகனம், சப்பரம், சின்ன சின்ன ரதங்கள், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணித்தரோம். கோவிலுக்கு உண்டானது வாகனங்களும் பண்ணித்தரோம். கோவிலில் இருக்கிற பிரம்ம உற்சவத்துக்கு தேவையான வாகனங்களுக்கு எது கேட்டாலும் நம்ம பண்ணித்தரோம். அந்த வீட்டுக்கு இந்த நிலக்கால், அப்புறமா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் A to Z எல்லாமே நம்ம வந்து பண்ணி தரோம். ஸ்பெஷலாக கேட்குறப்போ அவங்க வுட் எடுத்து கொடுத்தாலும் நீங்கள் அவங்க வுட்ல பண்ணி தருவீங்க, இல்லை உங்கள் வுட்லையும்? இல்லை, இப்போ இது அவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1.5 years டைம் தேவைப்படும் அவங்க கொடுக்குற வுட்ல நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கு. இந்த மாதிரி வுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டன் கணக்கில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பதம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீசனிங் பண்ணிட்டு பண்ணுறதுனால நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற வுட் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் முடியும். அவங்ககிட்ட இருக்கிற வுட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு லேயருமே வந்துட்டு நம்ம காய வைக்கணும். காய வச்சு பதம் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு உண்டான டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 years தாராளமாக நமக்கு. இப்போது 2 years பேக் பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த மரத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ உங்கள் பேர் சொன்னீங்க, உங்கள் அப்பா பேர், அதுக்கு முன்னாடி வந்தவங்க பேர் சொல்லுங்கள். எங்கள் அப்பா பேர் வந்துட்டு குமார் ஆச்சாரி, என் பேர் மணி, என்னோட தம்பி கோகுல். தாத்தா வந்து கிருஷ்ணமாச்சாரி. அவர்லேருந்து தொடர்ந்து வரீங்க? இல்லை, தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா கருமார் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது கொப்பரை தைக்கிறது, மாடுகள் ஆடு அடிக்கிறது, கத்தி, அருவா, இந்த மாதிரிலாம் செய்கிற பரம்பரை தான். அண்ட் தென் அப்பா வந்துட்டு ஊர்ல இருந்து இங்கே வந்துட்டு இந்த ஒர்க்கை கற்றுக்கணும்னு. நீங்கள் சொந்த ஊர்? நமக்கு சொந்த ஊர் குடியாத்தம் தான். சரி, சொந்த ஊர் குடியாத்தம். வந்து அவர் யார்கிட்ட கற்றுக்கினாரு? அவங்க வந்துட்டு இப்போ இந்த தொழிலுக்கு வந்துட்டு பார்த்து கற்றுக்கணும் தான். அதாவது கங்கையம்மன் சிரசு இதெல்லாமே வந்து பார்த்து கற்றுக்கணும் தான் வந்துட்டு அப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டு வேலைங்களுக்கு எல்லாமே வந்துட்டு KP சுப்பிரமணிய ஆச்சாரின்னு சொல்லிட்டு குடியாத்தமில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற தேரெல்லாம் செஞ்ச ஒரு சபதிக்கிட்ட அப்பா வந்து ஒரு 15 ஆண்டுகள் காலமாக இருந்திருக்காங்க. இருந்து அந்த ஒர்க்கை கற்றுட்டு வந்து இப்போ அவரு தனிச்சையோட அனுபவமும் உங்களோட படிப்பறிவும் இப்போ வந்து நம்ம தொடர்றீங்க. ஆமாம், இந்த மாதிரி யார் வேணா அவங்க வெளிகள் தாராளமாக கற்றுக்கலாம். இப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆர்வம் இருக்கணும் மெயினாக. இப்போ எங்கள் அப்பா இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு எங்கள் அப்பாவோட சப்போர்ட் இருக்கு. பேக்ரவுண்ட் சொன்னா இப்போ நீ இந்த மாதிரி இது பண்றேன்னு சொன்னப்போ இல்லை, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த தொழிலில் வந்துட்டு கட்டடிக்கிற வேலை என்னோட போட்டோம் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. அதுக்கப்புறமா தான் எங்களை வந்துட்டு BBA MBA இதெல்லாமே படிக்க வச்சுருந்தாங்க. நானும் நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா அப்பா தொழிலை விட்டுக்கூடாதுன்றதுக்காக BFN ஒரு ஸ்டடீஸ் மகாபலிபுரமில் போயிட்டு படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்.
பண்ணிட்டு இப்போ அந்த சிற்பத்துறைக்காகவே நம்ம எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். நம்ம இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஒர்க்கில் இப்போ இந்த சிலையில் இருக்கிற சிலை அந்த அதோட சேர்ந்தது. ஓகே, இப்போ அதெல்லாம் புதுசா மாத்திருக்கீங்க? ஆமாம், மாற்றிருக்கு. இப்போ ரீவொர்க் செய்ய வர சிலைகள், அப்புறமேட்டுக்கு புதுசா செய்யற சிலைகள், எதனா விலை சொல்ல முடியுமா? இது விலைன்னு வந்துட்டு நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஊருக்கு ஒன்றான ஒரு சிலைகள் இருக்கும். அதில் வந்துட்டு ஆகம விதிப்படி இல்லாமல் சில சிலைகள் இருக்கும். அது வந்து நம்ம டோட்டலாகவே பிரிச்சுட்டு ரீஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு காஸ்ட்டு, ரீபெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட்டு, அண்ட் தென் ஊரில் இருக்கிற சில சைஸ் பொறுத்து ஒரு காஸ்ட்டு, அண்ட் தென் இந்த கோல்டு ஃபாயில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப பீக்கில் இருக்கும் அமௌண்ட் எல்லாமே. ஸோ அது ஊரில் இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு லைக் பண்ணி என்ன கேட்குறாங்களோ நம்ம அதுக்கு உண்டான காஸ்ட் வைஸ் தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இவ்வளோன்றதும் நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்த உடனே நீங்கள் அவ்வளோ சொன்னீங்களா? அப்படி ஆமாம், இப்போ வந்த உடனே இப்போ இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்டோ இல்லை ஸ்மால் பட்ஜெட்டோ சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தும். ஸோ அதனால அவங்க ஊரில் என்ன சுச்சுவேஷன் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்த்து எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறதுங்க. சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டானது எது பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த ஒடுக்குத்தூர் சிலை வந்து இந்த வருஷம் தான் கோல்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா? இல்லை, ஆல்மோஸ்ட் தாத்தா காலத்துல இருந்து அதை வந்து கோல்டு காலம் பாரம்பரியமாக கோல்டு தான் போட்டுட்டு இருக்காங்க, கோல்டு ஃபைல் தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வேற எங்கன்னா வெளியூர்லேருந்து வெளிநாட்டுலேருந்து கால் பண்ணாலும் நீங்கள் அது பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. எனக்கு நான் கேட்கறது மட்டுமே எனக்கு உண்டான டைமிங் மட்டும் தான் நான் கேட்குறேன் தவிர ஒர்க்கில் வந்துட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. இப்படி தான் இருக்கணும்னா அது அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் அது உண்டான அளவாச்சாரங்கள், ஆகம விதிகள் இதெல்லாமே பின்பற்றி நம்ம பண்ணுறதுனால அவங்க ஷார்ட் பீரியடில் கேட்டாலுமே என்னால் பெயிண்டிங் கூட பண்ணி கொடுக்க முடியாது. பட் எனக்கு உண்டான டைமிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் கேட்குறீங்களோ நான் பண்ணி கொடுத்து ரெடி. இப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு வாசக்கல்லாம் கூட நீங்கள் பண்ணி தரீங்க? ஆமாம், அதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்லேயே சொல்கிற மாதிரி வீட்டுக்கு தேவையானது வந்து கோயில் தேவையானதுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாசகல். இது வந்து டோட்டலாகவே வந்து மிஷினரிஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டாப் டு பாட்டம் ஹேண்ட்மேட் கையில் ஒரு ஏதாவது தட்டு தரமை இதெல்லாமே வந்து மிஷினில் இருக்குது. ஸோ அதெல்லாமே எதுவுமே யூஸ் பண்ணாமல் பழமையான முறை, அந்த முறையில் வந்துட்டு நம்ம எல்லாமே ஹேண்ட்லேயே பண்ணிட்டு இருக்கோம். டோட்டலாக எந்த ஒரு மிஷினரிஸுமே யூஸ் பண்ணாமல் இதை நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம். கையிலே பண்ணி அற்புதமாக இருக்குது. இதோட எதனா கோடிங் இருக்கா? இது வாஸ்துக்காலுக்கு எதனா? இந்த வாஸ்துகள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிற்ப சாஸ்திரம் பழைய அளவுகள். இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுகள் அளவாச்சாரம் தெரியுமானாக்கா ஒரு 50% கஷ்டம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளைனாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்துட்டு டஸ்ட்டு படிஞ்சிடும், இது க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லைக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், அந்த தொழில்நுட்பத்தை விரும்புகிறவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இதில் இருக்கிற ஒரு தாத்பரியங்கள்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்காக இந்த ஒர்க் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஒர்க் தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, இன்னும் 50% ஒர்க்குக்கு உட்டும் எடுக்காமல் இருக்கு, இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு. இதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 months தான் டைம் தேவைப்படுது ஒரு வாசக்கால் கம்ப்ளீட் பண்ணுறது. இது உள்ள அந்த பால் மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த பழைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வாயில பால் ஆடும், ஆனால் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவாக நம்ம பழைய காலத்தில் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நம்ம பண்ணி வைக்கணுன்றது ஒரு ஆசைனால அந்த மாதிரி பண்ணி கையிலேயே பண்ணி. ஆமாம், கையில தான். அந்த பூக்குள்ள ஒரு பால் இருக்கும், அது ஆடுமே தவிர எடுக்க வெளியே வராது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாருனா தேவைன்னா கூட அண்ணனை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் நம்பர் தரேன். ஸோ வுட் ஒர்க் எல்லாமே பண்ணுறீங்க? ஆமாம், A to Z எல்லா வுட் ஒர்க், கபோர்ட் ஒர்க்ஸ்லேருந்து A to Z எல்லாமே. ஓகே, அந்த மாதிரி ஒர்க்கு பண்ணுறேன். நீங்களே சொல்லுங்களேன் உங்கள் இடத்தோட பேர். இது வந்து குடியாத்தம் நடுப்பேட்டை ராசி அருணாச்சலம் தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரம்மா வுட் கிரியேஷன்ல இருந்து காணொலி பதிவாகிட்டு இருக்கு. உங்களுக்கு யாரா தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க, நான் நம்பர் தரேன், அண்ணன் நம்பரு. ரொம்ப சந்தோஷம்.